ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி போக்கியம் சேனல். 21 டே ப்ராக்டிஸில் இன்றைக்கி லாஸ்ட் டேயில் இருக்கும். 21 டேயில் இருக்கிறோம். ஸோ டே 18 வரைக்கும் எல்லா ப்ரொசீஜர்ஸும் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 19, 20 அண்ட் 21 இந்த 3 டேஸ்க்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டே 19 வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எவ்ரிடே நைட் வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணுறத பண்ணிடணும். மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா இப்போது நமக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து என்னென்னா நம்மளோட மனசு வந்து ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை சரி பண்ணணும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். ஸோ அதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம நினைக்கிறது மூலமாக நிறைய விஷயங்களை நடத்தி கொடுக்குறாங்க இல்லையா அந்த பிரபஞ்சம். அப்போ நம்மளோட எண்ணத்தால் நம்மளோட உடம்பையே சரி பண்ண முடியாதா? ஃபஸ்ட்டு நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். என்றைக்கோ நினச்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த யூனிவர்ஸ் பார்த்து இப்போ பண்ணுறாங்கன்றதை இந்த டேஸில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு கூட பண்ணியிருந்தேன். 9 இயர்ஸ் முன்னாடி நான் பார்த்த ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எனக்கு வந்து நான் பண்ணலை, நான் பிடிச்சிருக்குன்னு பார்த்ததை எனக்கும் வந்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஹெல்த்தில் வந்து அவங்க சரி பண்ண மாட்டாங்க? சரி பண்ண தான் முடியும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னால் சரியாக நடக்க முடியாது, எனக்கு அதிகமாக கால்வலி இருக்குது அப்படின்னா, கால்வலி இருக்கேன்றதை நினைக்கிறத தாண்டி என்னோடய ஃப்யூச்சரில் நான் கால்வலி இல்லாமல் நடக்கிறேன், நான் வந்து கால்வலி இல்லாமல் நடக்கிறேன் இல்லை, நான் நல்லா நடக்கிறேன், என்னால் எல்லா ஒர்க்குமே பண்ண முடியுது, என்னால் ஓட முடியுது, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி எழுதணும். உங்களோட எண்ணங்களை நீங்கள் மாற்றணும். அதையே நினச்சிட்டு இருக்காமல் அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றி நினச்சி எழுதிட்டு நீங்கள் ரெகுலர் ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும். உங்களோட உடம்புக்கு என்ன தேவை அதை வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது வந்து இப்போ எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் இப்போ போயிட்டு நெகட்டிவாக வந்து ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு ஏதாவது நியூஸஸ் கேட்டுட்டு அப்படியே இருந்தேன்னா எனக்கு பாசிட்டிவாக உள்ளே வருமா? ஏதாவது எண்ணம் கண்டிப்பாக வந்து எப்படி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறோம். பாசிட்டிவ் தாட்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம மாற்றுறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டா சரியாகும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஹெல்த்துக்கு சம்மந்தமே இல்லாமல் அன்ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்குள்ளேயே எப்படி ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து வருமா? ஃபஸ்ட்டு வராது. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட எண்ணங்களும் வந்து என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து செய்கிறதுக்கும் போது கான்சியஸ் நம்மளோட இது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ந்து ரொட்டீனாக பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் ஆகிடும். ஒரு டைம் எடுக்கும், அது அவ்வளோதான். ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் தான் தோன்ற ஆரம்பிக்கும் இல்லையா? நம்ம ஹெல்த் நல்லா தான் ஆகப்போகுது, நம்ம இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே வந்து வர ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவான எண்ணம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை தான் வந்து பண்ணுங்கள். ஸோ டே 19 வந்து உங்களோட உடம்பு நல்லபடியாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும். உங்களையே ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்குள்ளே இந்த கடவுள் வந்து கொண்டு போவார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொண்டு போவாங்க. சரியா? உங்களோட லைஃப் வந்து நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு என்னோடய ஹெல்த் வந்து இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் போது உங்களுக்கு கடவுள் காப்பாற்றிருக்காரு அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஸோ என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து கட்டி வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே, குழந்தை 3 இயர்ஸாக இருக்கும் போதே வந்துச்சு. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையால் எப்படி வந்து அதை தாங்கிக்க முடியும் இல்லையா? கட்டி வந்துச்சுன்னா வரும், அதில் ப்ளீடிங் மாதிரி லைட்டாக வரும். எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த சூடு கட்டின்னு சொல்லுவாங்களே, நார்மலாக எல்லாருக்குமே வரும். ஆனால் இது வந்து இவனுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அது சரியாகலை அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க ஒரு டைம். எனக்கு அதை ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கடவுள்கிட்ட தான் போவோம் இல்லையா? நம்ம ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். எனக்கு வந்து அது வந்து இதை கேட்டால் எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஆட்டோ ஓடலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவோட கண்ணாடியை சரி பண்ணால் ஆட்டோ ஓடிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேபி அது தெரியலாம். எப்படின்னா எனக்கு வந்து ஷாம்பு வந்து மாற்றணும் அப்படின்றது தான் வந்து மாற்றினது. ஷாம்பு மாற்றினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஷாம்பு அண்ட் சோப் இதை 2ம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து அந்த கட்டி வந்து வரலை. ஷாம்பு கண்டிப்பாக மாற்றினோம். அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
எப்படி வந்து அது வந்து சிம்பிளான சொல்யூஷன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை எடுக்கிறது. அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கும் வந்திருக்கு. சாதாரணமாகவே போயிடும். அது அப்படி சொல்கிறாங்களேன்றது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட தான் எங்கேயும் சொல்யூஷன் இருக்கும். இது பண்ணால் சரியாயிடும்னு. சொல்யூஷன் இங்கே கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்குமே இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் வந்து இங்கே சொல்யூஷன் இருக்குது. ஸோ நம்ம எண்ணங்களை மாற்றுறோம். நம்மளோட எண்ணங்களை நல்லபடியாக கொண்டு வரோம் மனசுக்குள்ளே. நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். நமக்கு எங்கே சொல்யூஷன் இருக்குது, நம்ம முயற்சி பண்ணும்போது கடவுள் எங்கே சொல்யூஷன் இருக்குது தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்மளோட எண்ணம் நம்மளோட ஹெல்த் மேலே கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்காக இந்த பிரபஞ்சம் செய்வாங்க. ஸோ அன்றைக்கி அந்த கடவுள் வந்து ஆப்ரேட் பண்ண விடாமல் என் குழந்தைக்கு வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் முன்னாடியும் ஏதாவது நடந்திருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக எங்கேயோ சொல்யூஷன் இருக்கும். எந்த பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க மாட்டேன்றோம். அதுதான் வந்து பிரச்சனை. முன்னாடி இருக்கிறதுல ஏன் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். சொல்யூஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நம்ம நினச்சி பார்த்தாலே வந்து எஸ் கண்டிப்பாக எல்லாமே சரிவன்ற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ அதை பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறமா வந்து டே 20 என்ன பண்ணலான்னா, பேபிஸ் அப்படின்றவங்களுக்காக நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து பேபின்றவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து எவ்வளோ அழகாக மாறி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அவங்கள நினச்சி தேங்க் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி வந்து பேபிஸ்ன்றவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா உங்கள் பேபிஸ்னால உங்களுக்கு என்னென்ன விஷயம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கு தேங்க் பண்ண போகிறீங்க. இல்லை உங்கள் அக்கா பொண்ணால், இல்லை உங்கள் அண்ணன் பையனால், பொண்ணால் உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்லாம் கிடச்சிருக்கு, ஒரு பேபி வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துருச்சு, எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தாங்க, அதுக்காக நீங்கள் தேங்க் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட சிஸ்டருக்கோ இல்லைன்னா உங்களோட பிரதருக்கோ யாருக்கோ வந்து நிறைய நாள் பேபிஸ் இல்லாமல் இருந்து வந்திருந்தா உங்கள் ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும்ல. ஸோ அதை நினச்சி இன்றைக்கி வந்து தேங்க் பண்ணுங்கள். அதை நினச்சி நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். அந்த பேபிஸ்னால உங்களுக்குள்ளே எவ்வளோ ஹாப்பினஸ் வந்துச்சு, என்னென்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எவ்வளோ அழகாக பேசினாங்க. நம்ம கஷ்டமாக இருக்கும்போது கூட அவங்க பேசும்போது வந்து நமக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் இப்போ பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கூட இந்த விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்து சந்தோஷப்படும்போது அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நன்றி. அதுக்காக வந்து எல்லோரும் தேங்க் பண்ணுங்கள் டே 20. அண்ட் டே 21க்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கடவுள் வந்து இருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி இன்றைக்கி நான் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்ருக்காங்க. சரியா? அது வந்து முருகராக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராக வேணால் இருக்கலாம். முருகர், ஜீசஸ், அல்லா, புத்தர் யாராக வேணால் இருக்கலாம், சிவன். ஸோ இவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து உட்காந்தாச்சு. இவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, நீ உனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன ஷேர் பண்ணணும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எப்படி வாழ்க்கை மாறணும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் வந்து கடவுள் வந்து கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக நமக்குள்ளே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து இது ஏன் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து நமக்கு அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. அது வந்து இந்த கடவுள் வந்து சொல்லவே மாட்டார். இன்றைக்கி வந்து ஐ எம் ரெடி டு ஹியர், எல்லாமே நான் கேட்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன்னு உங்கள் பக்கத்தில் வந்து இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது, எனக்கு இப்படி கஷ்டமாக இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என் லைஃப் இப்படி மாறணும், இந்த விஷயத்தில் இந்த மாதிரி நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், என் பசங்க எப்படி இருக்கணும், இப்படி என்னோடய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அந்த கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அண்ட் லாஸ்ட்டாக நைட்டில் உங்கள் லைஃப் அப்படி தான் மாறி இருக்குன்னு சொல்லி நன்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? 19, 20, 21 ப்ராக்டிஸில் எல்லாம் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த 21 டே ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அதான் சொல்கிறேன், நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து விடாமல் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்கள் கையில் கிடைக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.